ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் மிக முக்கியமான மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதம். ஆக்சுவலி 8வது மாதம் பிறந்து சூப்பராக நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட்டு 15 நாட்கள் டக்குன்னு ஓடிருச்சு. இப்போ அடுத்த 15 நாட்கள் மீதம் இருக்குது. இந்த 15 நாட்களும் 15 விதமான ப்ராப்ளங்களும் 15 விதமான அதிர்ஷ்டங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான். ஸோ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் 15 நாட்கள் என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் மூலிமா ஷேர் பண்ண போகிறேன். கிரக மாற்றங்கள் மூலிமா என்னங்கிறத மேச ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் 3 கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க போதுங்க. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்களோட ராசிக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோ பார்த்து என்ன ஜாக்பாட் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி 15 நாட்கள் பல கிரகங்கள் புதிய ராசியை நோக்கி நகர்கிறது. குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுறாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். ஆகஸ்டுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கரெக்டாக 1:41 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 13:44 மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. மற்றும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் 16:39 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 15 நாட்கள் கிரக பயிற்சினால் அதிக வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். இனிமே நிதி நிலைமை மாற்றத்தால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். பல வழிகளில் உங்களுக்கு பணவரவு இருக்கும். அதனால் பொருளாதார நிலை கணிசமாக உங்களுக்கு உயரும். வாழ்க்கை துணையோடு பொதுவான மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அமையும். அப்படி அமையும் போது அந்த அமைப்பை பயன்படுத்தி முன்னேறுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மொத்தத்தில் இந்த கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பானதாக அமைய வாய்ப்பு இருக்கும்போது அந்த அமைப்பை பயன்படுத்தி முன்னேறுவது புத்திசாலித்தனம். இது பொது பலனில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் முழுசாக கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடைசி 15 நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வலுவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயன சைன போகஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சதில்ல. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆகஸ்டோடைய கடைசி 15 நாட்கள் தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே சமயம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இறுக்கமான நிலையெல்லாம் இருந்ததில் அந்த இறுக்கமான நிலை எல்லாமே மாறும். மேலிடத்தில் உங்களுக்கு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும். கல்வி பற்றி மனக்கவலை ஏற்பட்டு விலகும் போது கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப 15 நாட்கள் நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்க போகுது. பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்குது. உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணவரவு கூடும். எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தை குறைப்பது நன்மை தரும். அதனால் முன் கோபத்தை குறைக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. கடன் பிரச்சனை உங்களுக்கு ஓரளவுக்கு தீரும். சொல்வதில்லை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ சொல்வதில் உண்மையாக இருந்தீங்கன்னா செல்வத்தில் உயர்வீங்க. உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 15 நாள் மாணவர்களுக்கு கல்வியில் திறமைங்கிறது வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மெயினாக மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். அதனால் தியானம் பண்ணுங்க. எதிர்பாராத செலவு ஏற்படும். அதை கண்ட்ரோல் பண்ண ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும்போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மன மகிழும்படியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அப்புறம் தலைமை தாங்கக்கூடிய பண்பை இயற்கையிலே பெற்ற மாதிரி இனி இருப்பீங்க. தைரியம் அதிகரிக்கும். பணவரவு பஞ்சம் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் கூட திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படும். அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபார வளர்ச்சி பெற சூழ்நிலை ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா, முருகனை வணங்க வேண்டும். அப்போ தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். காரிய வெற்றி உண்டாகும். அதனால் மறக்காமல் அதை செய்திடுங்க. ஸோ இதுதாங்க மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மெயினாக உங்களோட ராசிக்கு எல்லாருமே என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.